ஹாய் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் கவினே. நான் உங்கள் கவினே தியாபர். நான் இன்றைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏறாவூரில் பள்ளி வாசலுக்கு முன்னால் உள்ள ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹெல்மெட் கடைக்கு பக்கத்தில் உள்ள தராசு கடைக்கு தான், இந்த ஸ்கேல் சென்டர் என்ற தராசு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இனத்துக்கு தராசு வாங்க வந்திருக்கோம்ன்றது கண்டினியூஸாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். அப்படியே நாங்கள் உள்ள என்ன பண்ணோடனே இந்த தராசு தான் நாங்கள் வாங்க வந்திருந்த தராசு. அப்படி இந்த தராசை இந்த கடையோட ஓனர் இந்த அண்ணாட்டுறாங்க. அப்படியே எடுத்துட்டு இதை அப்படியே பேக் பண்ண சொல்லிட்டோம். அப்படியே இது ஒர்க் பண்ணதா அதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே இந்த அண்ணா பேக்கேஜிங் ப்ராசஸில் இறங்கிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தராசு என்னத்துக்கு வாங்குறோம், இது லைசன்ஸ் உள்ள தராசு. முக்கியமாக சொல்ல போனால் இது லைசன்ஸ் உள்ள தராசு. அதாவது இந்த விற்பனைக்கு, அதாவது 2ஆம் தர விற்பனைக்கு நம்மளோட கவர்மெண்ட் சர்க்குலரின் படி இது தராசு லைசன்ஸ் உள்ள தராசாக தான் இருக்கணும். அதனால் இந்த தராசை நாங்கள் மெயினாகவே வாங்கியிருந்தோம். இவர்கிட்ட போயிட்டு இவர்கிட்ட தான் இந்த தராசு மட்டக்கிழப்பில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருந்தோம். இவங்களோட ப்ரைஸ் வெரி சீப்பாகவே இருந்துச்சு. இதே போல் இவங்கள்ட்ட நிறைய தராசுகள் இருந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறது, குறைந்த அளவான வெயிட் இருக்கக்கூடிய தராசும் அதிகூடிய வெயிட் இருக்கக்கூடிய தராசுகளும் இவர்கிட்ட இருந்தது. எலக்ட்ரானிக் மேனுவல் அப்படி நிறைய வெரைட்டிஸாகவே இவங்ககிட்ட இருந்தது. அதே போல் தராசுக்கான ரிப்பேரிங் வேலைகளையும் இவங்க இங்கே செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இது ஏறாவூர் மெயின் ஸ்ட்ரீட்டில் பள்ளிவாசலுக்கு முன்னாலேயே இந்த கடை இருக்குது. இவர் டெலிஃபோன் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அப்படியே நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு இது தராசு சம்மந்தமான தேவைகள் ரிப்பேரிங் அப்படி இருந்தால் நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு போகலாம் அவங்ககிட்ட. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இவங்களோட தராசு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம், பார்த்துக்கொள்ளுங்க. இது எலக்ட்ரானிக் தராசு. இந்த தராசு ஒரு லைசன்ஸோட இருக்கிற தராசுகள் தான் இதெல்லாம். இதுகள் சும்மாவே இவங்ககிட்ட ஒரு 8000 கிட்டத்தட்ட ஒரு 30,000, 40,000, 50,000 அந்த ரேஞ்ச்லேயே அவங்ககிட்ட தராசுகள் இருக்குது. அதே போல் இந்த தராசு நம்மளோட மனிதனுடைய நம்மளோட வெயிட்டை இருக்கிற வெயிட் ஸ்கேல் தானே இது. இதுகளும் 2000 அதுக்கு உட்பட்ட ப்ரைஸுகள்லையும் இவங்ககிட்ட இந்த தராசுகள் ரீபர்ச்சேஸ்க்காக வேண்டி இருக்குது. அப்படி நாங்கள் தராசை வாங்கிட்டு அப்படியே வழியால் வந்துட்டோம். திரும்ப இந்த லொக்கேஷன் காட்டுறோம் பாருங்கள், பள்ளிவாசலுக்கு சரியாக முன்னாள் இடம். அப்படி இந்த தராசை நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கல்லடி பாலத்தில், அதாவது கல்லடி பாலத்திலிருந்து மட்டக்களப்பு பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கட்டடிச்சு கொஞ்சம் பேர் அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. எங்கிட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் உதயகுமார் அண்ணார் வேண்டுகோளை விடுத்திருந்தார். அப்படியே அவர வேண்டுகோள் என்னென்னா, இங்கே நிறைய பேர் வியாபாரம் செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குடைய தேவைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படலைண்டு ஈஸ்லகுனால இவங்களுக்கான ஹட்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்ற போதிலும் இந்த வியாபார நடவடிக்கைகளை மேலே செய்கிறதுக்கு அவங்களுக்கு சில சாமான்கள் முக்கியமாக வேணும் என்று சொல்லியிருந்தார். அப்படியே நாங்கள் என்னென்று கேட்டிருந்தோம். ஒரு தராசு அவசரமாக இங்கே விற்பனை செய்கிற அக்காவுக்கு தேவைப்படுதாமன்னு சொல்லியிருந்தார். அப்படியே நாங்கள் இந்த தராசையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த அக்காவுக்கு தான் கொடுக்க போகிறோம். அப்படியே இந்த தராசை கொடுத்துட்டு அவருக்கு மிக்க சந்தோஷமாக இருந்துச்சு இந்த தராசை கொடுத்தோடனே. அப்படியே பார்த்தீங்கன்னா இவ இப்போ எப்படி இந்த வியாபாரம் செய்கிறாவண்டா பக்கத்தில் வியாபாரம் செய்தாவிட்டு தான் இந்த தராசாவை நிறுத்தி தான் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இவக்கென்று ஒரு தனியாகவே ஒரு தராசு ஒன்றை கொடுத்துருந்தோம். இது லைசன்ஸான தராசு. இதுதான் இந்த விற்பனை நடவடிக்கைகளுக்கு உந்த தராசாமண்டு நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அப்படியே இந்த லைசன்ஸை எடுத்து இந்த அக்காடை கொடுத்துட்டு நாங்கள் அவர்கிட்ட கொஞ்சமாக காய்ச்சிருந்தோம். இப்படி வியாபாரம் போதெல்லாம் காய்க்க இவங்களை போல ஆக்கள் நிறைய பேருக்கு மற்றபடி சப்போர்ட் தேவைப்பட்டு கொண்டிருக்கு. உங்களால் ஏழுமான சப்போர்ட்டை கட்டாயம் அவங்களுக்கு பண்ணுங்க. அப்படியே நாங்கள் இந்த தராசை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோவையும் எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து வெளிக்கிட்ட மக்களே. ஸோ எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இவங்களை புழாக்களுக்கு உங்களால் முடிந்த அளவு ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுட்டு வெளியேறோம். பாய்.